ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 3. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமின் வந்து ஜின்னோட ரூம்குள்ளே வந்து வரான். பார்த்தா வந்து ஜின் வந்து அப்படியே யோசிச்சுட்டே பெட்டில் உட்காந்துருக்கான். இவன் வந்து பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போனோடனே மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே ஜின் வந்து அவனை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு நிற்கிறான். அப்போ பார்த்தா சேம் டைமில் ஜங்குக்கும் வரான். இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே அவன் வந்து புரிஞ்சுட்டு இவங்க 2 பேர் தனியாக ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து வெளில போயிடுறான். ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து ஜின்னோட கையை வந்து பிடிச்சிட்டுமா ப்ளீஸ் என் கூட பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து அப்படியே கோவமாக வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து அவன் கையை வந்து ஜிமின் கையிலேருந்து வெளில எடுத்துகிட்டு இங்கே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீ தான் எல்லாத்தையும் நாசமாக ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். அப்படியே ஜிமின் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், எனக்கு தெரியும் நான் பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை வந்து மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அழுதுகிட்டே சொல்கிறான். லவ் தான் உனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போச்சா? உன்னோட அப்பாவோட உனக்கு வந்து வேண்டியது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து தந்தார், ஆனால் நீ வந்து அவருக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்துருக்க? அவருக்கு வந்து அவமானத்தை தான் நீ வந்து வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கோவமாக சொல்கிறான். ஐ எம் சாரி மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்போ ஜின் வந்து சொல்கிறான், சாரியா, நீ வந்து இந்த சாரியை ஜங்குக்கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா உன்னால் அவன் லைஃப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உன்னோட பாய் ஃப்ரெண்டோட தம்பியை தான் வந்து ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறா, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் ஜங்குக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து ஜின் வந்து இதெல்லாம் பேச உனக்கு வந்து தகுதியே இல்லை, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே அப்படியே ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளில போகிறான். ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டே வெளில வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஜங்குக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கிறத வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா அவனுக்கு ரொம்ப அழுக வருது. எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து போகிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து அழுதுகிட்ருக்கான். அப்படியே ஜங்குக் வந்து எஞ்சி நிற்கிறான். உடனே ஜிமின் வந்து ஐ எம் சாரி ஜங்குக், அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே என்னால் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ வந்து உனக்கும் நான் வந்து கஷ்டத்தை தானே கொடுக்குறேன், ஐ எம் வெரி சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகிறான். ஜிமின் அழுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கும் அப்படி சேட் ஆகுது. உடனே வந்து அவன் என்னோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்றான். தொடச்சி விட்டு அழுகாத அண்ணே அப்படின்னு சொல்கிறான். அம்மா என்னை ஹேட் பண்ணுறாங்க, அப்பா என்னை ஹேட் பண்ணுறாங்க, இப்போ நீயும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து யாரும் வந்து உன்னை வந்து ஹேட் பண்ணல, எல்லாரும் உன்னை வந்து லவ் தான் பண்ணுறோம், உனக்கே தெரியும் அம்மாவும் அப்பாவும் உன்னை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு, அவங்க வந்து இப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்காங்க, அதுக்கு வந்து மீனிங் இது இல்லை உன்னை வந்து ஹேட் பண்ணுறாங்கன்னு, உன்னை வந்து அவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீ இப்படிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஜிமினும் ஜங்குக்கு ஹக் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நீ அழுகாத, நீ அழுதேன்னா உனக்குள்ளே இருக்க பேபியும் வந்து அழுகும்ல, ப்ளீஸ் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜங்குக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். எனக்கும் தெரியல, ஆனால் வந்து எல்லாம் சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படியே ஜிமின் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். நீ வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை, நான் வந்து அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணி ஜிமின்கிட்ட வந்து சொல்கிறான், ஏற்கனவே வந்து இது வந்து டிசைட் ஆகிடுச்சு, இப்போ வந்து இதெல்லாம் சரி பண்ண இதுதான் ஒரே வழின்னா அதை வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இல்லை ஜங்குக், நீ வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் தப்பு செஞ்சதுக்கு நீ இதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், இது வந்து உனக்கு வந்து ஃபேர் இல்லை, நீ வந்து இதை பண்ண வேணாம், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்து பெருமூச்சை விட்டுட்டு அப்படி ஜிமினோட ஷோல்டரில் வந்து கை வைக்கிறான். ஜிமின், இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, இது வந்து இப்போ வந்து உன்னோட விஷயம் இல்லை, இது வந்து நம்ம அப்பா வந்து ரொம்ப ஆங்க்ரியாக இருக்காங்க, அம்மாவும் வந்து ஆங்க்ரியாக இருக்காங்க, நான் இது செஞ்சால் தான் நம்ம வீட்டில் வந்து பீஸ் வரும்னா நான் வந்து இதை வந்து செய்வேன், நீ வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஆனால் நீ வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டியே ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இதுக்கு முன்னாடியே நான் வந்து யாரையும் லவ் பண்ணதே இல்லைல்ல, அதனால் எனக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இது வந்து உனக்கு நடக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து நீ வந்து என்னை பற்றி வந்து ஒரி பண்ணாத, நீ வந்து உனக்காண்டியும் உன் பேபிக்காண்டியும் நீ வந்து பாரு, மித்த எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். நீ இப்போ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். திருப்பி ஹக் பண்ணி தேங்க்யூ ஜங்குக், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலை, ஆனால் வந்து இது உனக்கு நடக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து எனக்கே கஷ்டமாக இல்லை, உனக்கு எது கஷ்டமாக இருக்குது,
நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஹோசோக் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர்றதை வந்து யூஞ்சி வந்து பார்த்தோன்னே அவன் பக்கத்தில் வந்து ஓடி போடுறான். இங்கே ஹோசோக் வந்து அப்படி டயர்டாக வந்து சோஃபாவில் உட்காடுறான். உடனே வந்து யூஞ்சி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த சவுண்டு கேட்டோடனே யூங்கியும் வந்து ரூம்லேருந்து வெளில வர்றான். வெளில வந்துட்டு அவங்க அப்பா முன்னாடி நின்றுட்டு என்னாச்சு, எல்லாம் சரியாக போச்சா அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். ஹோசோக் வந்து அப்படி யூங்கியை வந்து பார்க்குறான். வந்து மேரேஜ்காண்டி அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்படி யூஞ்சியும் வந்து ரிலாக்ஸ் ஆகுறா அப்படி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஹோசோக் வந்து சொல்கிறான், ஆனால் அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யூஞ்சி வந்து கண்டிஷனா, என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. யூங்கியும் வந்து கன்ஃபியூஷனோட பார்க்குறான். அவங்களோட இன்னொரு பையனுக்கு நம்ம டேஹங்கை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அப்போ தான் டேஹங் வந்து ரூம்லேருந்து வெளில வரான். இதை கேட்டோடனே அவன் அப்படி ஷாக்காகி அங்கேயே நின்றான். இவங்க எல்லோரும் வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஹோசோக் வந்து அப்படி யூங்கியை வந்து முறைச்சி பார்க்குறான். இதெல்லாம் நடக்கிறது ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க எதுக்கு டேஹங்கை வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க, டேஹங்க்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து கோமா கேட்குறான். உடனே வந்து யூஞ்சி வந்து யூங்கியை பார்த்து முறைச்சி பார்க்குறான். நீ ஃபஸ்ட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே யூஞ்சி வந்து ஹோசோக்கை வந்து பார்க்குறா. பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து ஹோசோக் வந்து நான் ஒன்றுமே சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே வந்து ஹோசோக் வந்து யூங்கியை வந்து பார்க்குறான். நீ வந்து அந்த பையனை வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை, என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசோக் வந்து கோவமாயிடுது. உனக்காண்டி நான் என்னோடய பையனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கத்துறான். இல்லை, நான் வந்து டேஹங் அவனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஆனால் என்னால் ஜிமினையும் விட முடியாது. ஜிமின் வந்து என்னோட குழந்தைய வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்கிறான். அப்படி ஹோசோக் வந்து ரொம்ப கோவமாக வந்து சொல்கிறான். நீ என்ன பண்ண போகிற? அவங்க வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஒன்று டேஹங்கை வந்து அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நீ வந்து ஜிமினை பற்றி மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் வழியை வந்து கண்டுபிடிச்சிக்குவேன். ஆனால் வந்து நான் வந்து ஜிமினை வந்து அப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். நீ என்ன பண்ணுவ? அவன் கூட சேர்ந்து ஓடி போவியா? நீ என்ன நினைக்கிற? நீ ஓடி போனால் வந்து நம்ஜூன் வந்து உன்னை வந்து விட்டுருவான்னு நினைக்கிறியா? உன்னைய தேடி வந்து அவன் வந்து உன்னைய கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் லூசுத்தனமாக நீ வந்து பண்ணணும்னு நினைக்காத. உன்னால் ஏற்கனவே வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹோசோக் சொல்கிறான். பார்த்தா டேஹங் வந்து இது எல்லாமே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து இப்படி சண்டை போட்டுட்ருக்கனால. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னால் வந்து ஜிமினை வந்து விட முடியாது. நான் டேஹங்கையும் இதுக்குள்ளே வந்து கொண்டு வர மாட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்களாம் இதை விட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து அப்படி கத்தி சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து நீ இப்படி தான் உங்கள் அப்பா கிட்டே பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கத்துனோடனே யூங்கி வந்து சாரி மாமா, நான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் இதுதான், நான் வந்து ஜிமினை வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். அவங்க ரொம்ப பெரிய ஆளுக, அவங்கக்கிட்ட வந்து நீ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். என்னோட காதலுக்காண்டி நான் வந்து பண்ணுவேன், நான் வந்து செத்தே போனாலும் நான் வந்து இதை பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து அப்படி யூங்கியை வந்து ஸ்லாப் பண்ணுறான். நீ சாவறக்காண்டி தான் நாங்கள் வந்து உன்னை எவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து கத்துறா. இப்படி பார்த்தா யூங்கி அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அப்படியே நிற்கிறான். அப்படியே ஹோசோக் வந்து யூங்கியை பார்த்து முறைக்கிறான். இங்கே டேஹங் வந்து அவனுக்கு எப்படியோ இருக்குது இதெல்லாம் நடக்கிறது, நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா எல்லாரும் வந்து டேஹங்கை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹோசோக் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹங் நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை, நீ வந்து இதை வந்து பண்ணக்கூடாது, நான் ஏதாச்சும் வழி வந்து கண்டுபிடிக்கிறேன், நீ வந்து இதை பண்ண உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். அப்போ டேஹங் வந்து அப்படி யூங்கி வந்து பார்க்குறான். இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே இல்லை, உனக்கு வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே டேஹங் வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் கல்யாணம் பண்ணுறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுனா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆர் யூ ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து டேஹங் வந்து ஆமாம் நான் ஷோராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து யூங்கி வந்து நீ இதை என்னையை பற்றி யோசிக்காத, நீ வந்து உன்னோட சந்தோஷத்தை பற்றி யோசி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் என் சந்தோஷத்தை பற்றி யோசித்து தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ சரி, நான் வந்து ஜானுக்கு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே வந்து யூங்கி வந்து நீங்கள் எப்படி இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டீங்க, நம்ம வந்து டேஹங்கை எப்படி கல்யாணம் பண்ண
கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து அப்படி இவங்க வந்து முறைச்சி பார்க்குறான். நான் வேறு என்ன பண்ணேன், இந்த ஃபேமிலியே வந்து உடச்சி போட்டுறவா, உன்னால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நான் இதை வந்து இன்னும் வளர்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து அப்படி இவங்க வந்து பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ வந்து எனக்காண்டி வந்து சொல்கிற, ஆனால் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன், இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண இதுதான் ஒரே சொல்யூஷனாக அது பண்ண நான் வந்து தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து அங்கேருந்து தலையாட்டிட்டு வந்து டேஹங்கிட்ட வந்து சொல்கிறான், ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறது மேரேஜ் இல்லை, இது வந்து உன்னோட லைஃப் ஃபுல்லாக நீ வந்து இருக்கணும், எங்களுக்காண்டி நீ இந்த மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைக்காது அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். எனக்கு தெரியும், ஆனால் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து இதை வந்து சரியாக கொண்டு போவேன்னு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சரி, நான் நம்ஜுனுக்கு கால் பண்ணி சரின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து நம்ஜுனுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறான். நம்ஜுன் வந்து அவனோட ஸ்டடி ரூமில் இருக்கும்போது அவனுக்கு வந்து கால் வருது. அவன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜின் ரூமுக்கு வந்து போகிறான். அங்கே போய் அவன் வந்து சொல்கிறான், அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டாங்க, நம்ம வந்து நாளைக்கு போய் அவங்கள வந்து மீட் பண்ணுவோம், நான் அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ வந்து ரெடியாரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படி நம்ஜுன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சரி நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ஜுன் வந்து அப்படி வெளியில் போகிறான். பார்த்தா அங்கே வந்து ஜிமின் வந்து நிற்கிறான். அவனோட கண்ணிலலாம் அப்படி பஃபியாக இருக்குது. அழுது உள்ளக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே ஜிமின் வந்து உள்ளக்குள்ளே வரான். ஐ எம் வெரி சாரி அப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜிமின் வந்து ஷாக் ஆகிடுறான். ஷாக் ஆனவுடனே அவன் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான். நீ அழுகாத ஜிமின், உனக்கு தெரியும்ல நீ அழுதா எனக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். அப்படியே நம்ஜுன் வந்து ஜிமினோட முதுகை வந்து தட்டி கொடுத்துட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜின் வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். உனக்கும் யுங்கிக்கும் வந்து கல்யாணம் நடக்கும், நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டேன், நாளைக்கு வந்து நம்ம வந்து அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சீரியஸாவா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே நம்ஜுன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ அப்பா எங்களை அக்செப்ட் பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படி ஹக்கை வந்து பிரேக் பண்ணி அப்படியே நம்ஜுன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து ஜங்குக்கை மேரி பண்ண வேணான்னு சொல்லிடுங்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து சீரியஸ் ஆகிடான். நான் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிட்டேன், நீ வந்து இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கேட்காத, நான் வந்து ஜங்குக்கும் வந்து மேரேஜ் பண்ண தான் செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் சொல்கிறான். ஆனால் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்ல போகிறான். உடனே வந்து நம்ஜுன் வந்து நான் வந்து இதை பற்றி பேச விரும்பலை. உடனே ஜிமின் வந்து அப்படியே வாய மூடிடுறான். நம்ஜுன் வந்து கொஞ்சம் காம் ஆகிட்டு ஜிமின்கிட்ட வந்து கேட்குறான், நீ வந்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்து இல்லைன்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ஜுன் வந்து ஜின்னை பார்க்குறான். உடனே ஜின்னுக்கு வந்து புரிஞ்சிருது. உடனே வந்து ஜின் வந்து அங்கேருந்து எந்திச்சு போகிறான். போயிட்டு கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ஜுன் கிட்ட வந்து கொடுக்குறான். உடனே இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து உட்கார வச்சு நம்ஜுன் வந்து பக்கத்தில் உட்காந்து ஜிமினுக்கு வந்து ஊட்டி விடுறான். நீ வந்து இப்போ வந்து மீலை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னோட பேபிக்கு ஏதாச்சும் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து சொல்கிறான். ஜிமின் ஒன்றுமே சொல்லாமல் நம்ஜுன் ஊட்டி விடுறான். ஜிமினுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து ரூமுக்கு வந்து போயிடுறான். இங்கே ரூமுக்கு ஜிமின் வந்தோடனே ஜிமினோட ஃபோன் வந்து அடிக்குது. உடனே வந்து ஜிமின் வந்து பிக்கப் பண்ணுறான். ஹே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு வந்து அங்கே வராங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யுங்கி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இதுதான் புரியலை, ஏன் வந்து உங்கள் அப்பா வந்து என்னோட தம்பியை வந்து இதில் வந்து கொண்டு வராருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து கொஞ்சம் கோவமாக சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து யுங்கி ஜங்குக்கு வந்து நல்ல பையன், அவன் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, டேஹுங்கை வந்து நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இருந்தாலும் டேஹுங் எதுக்கு நம்மளுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணும், எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து சொல்கிறான். எனக்கு புரியுது, ஜங்குக்கு வந்து எனக்காண்டி தான் இதை வந்து பண்ணுறான், நம்மளுக்கு வந்து வேறு சாய்ஸ் என்ன இருக்குது, நம்மளோட பேபிக்காண்டி நம்ம வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே யுங்கியும் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு நல்லபடியாக நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து நல்லபடியாக நடந்துக்கிறேன், நீ வந்து உன்னைய வந்து பார்த்துக்கோ, பேபியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி சொல்கிறான். சரி குட் நைட், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அங்கேருந்து யுங்கியும் குட் நைட் சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து ஜான்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காண்டி தயாராகிட்ருக்காங்க. அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்காண்டி எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்களாம் இன்றைக்கி வந்து ஜங்கோட ஹவுஸ்க்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லி தலையாயிட்டுறான். நீ வந்து நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க வந்து நாளைக்கு வந்து இங்கே வந்து உன்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து டைம் எடுத்து நான் வந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். அவனுக்கு வந்து தெரியுது ஜங்குக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு.
இருந்தாலும் ஜங்குக்கு ஜிமின்னு பார்க்குறது வந்து ஜங்குக்கு வந்து தெரியுது. உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஹோசோக் யூஞ்சிலாம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களாம் வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யூஞ்சி வந்து டேஹங்கோட ரூமுக்கு வந்து போகிறான். டேஹங்கோட ரூமுக்கு போனால் டேஹங் அப்படியே ரெடி ஆகாமல் சும்மா அப்படியே பெட்டில் உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து யூஞ்சி வந்து பக்கத்தில் போகிறா. போய் நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் அதை போக போகிறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து அப்படியே டேங் வந்து பார்க்குறான். டேஹங் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ உனக்கு வேணானே நீ வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை எனக்கு வந்து இதில் சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து என்னோட சின்ன பையன் எப்போ வளர்ந்துட்டான்னு சொல்லி தெரியல, உன்னோட ஃபேமிலிக்காண்டி நீ வந்து டிசிஷன் எடுக்கிற அளவு நீ வந்து வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறான். அப்படியே யூஞ்சி வந்து ஹக் பண்ணுறான். டேஹங்க வந்து யூஞ்சியை வந்து ஹக் பண்ணுறான். சரி நீ டக்குன்னு ரெடி ஆகு, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து டேஹங் கையில் கொடுத்துட்டு யூஞ்சி வந்து அங்கேருந்து போயிடுறான். இங்கே வந்து டேங் வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ வந்து டேஹங் வந்து ரெடி ஆகிட்ருக்கான். இப்போ பார்த்தா ரெடி ஆகி முடிச்சிட்டான். டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. உடனே டேஹங் போய் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஹோசோக் வந்து நிற்கிறான். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசோக் வந்து அப்படியே டேங் வந்து பார்க்குறான். உனக்கு இதிலெல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஓகே தான் அப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசோக் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே டேஹங் வந்து அப்படி ஹோசோக்கை வந்து ஹக் பண்ணிக்கிறான். உடனே வந்து ஹோசோக்கும் வந்து ஹக் பண்ணிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் உனக்காண்டி இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேஹங்கும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் வந்து ஹோசோக்கிட்ட வந்து வாங்குகிறான். ஸோ இதாக கைஸ் எபிசோட் 3. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.